இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுறு இருக்கு வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். ரகிட 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 ஹூ, ரகிட 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 ஹூ. குலபுதம் இப்ப அப்பா எப்படி இருக்கிறாரு? அப்பா சிஸ்டர் போன மாசம் பாதி சம்பளம் தான் கொடுத்தேன், அதனால என் மேல செம்ம காண்டில இருக்காரு. லூசு, அப்பா ஹார்ட் அட்டாக்னு சொன்னல, அதான் எப்படி இருக்காருன்னு கேக்குறாங்க. ஐயோ, இவன் அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்ல சொல்லி வச்சிருக்கான், அதான் மறந்துட்டேனே. அப்பாவோட பாடி கண்டிஷன் கொஞ்சம் பேடா தான் இருக்கு சிஸ்டர். ஆமாங்க. அப்பா அப்பா அப்பா. என்ன நல்லா தானே வந்தா, கேட்டதும் அழுவுறான். அது ஒண்ணு இல்ல சிஸ்டர், இப்பதான் கவலைய மறந்து ரகிட ரகிட ஆடிக்கிட்டே வந்தானா, நீங்க இப்ப கேட்ட உடனே பதறி போய் சோகமாயிட்டேன். இல்ல இல்ல போய் அப்பா கூட இருந்து பத்திரமா பாத்துக்கிறேன், பத்திரமா பாத்துக்கிறேன். உட்காரா லூசு. வேணாங்க, நீ அப்பாவை பார்த்தா அப்ப நேத்து மாதிரி ஓவரா அழுதுருவேன். ஆமாடா, அது தாங்குற சக்தி பாவம் உங்க அப்பாக்கு இல்லடா. அவர் ஆல்ரெடி ரொம்ப வீக்கா இருக்காரு. எந்த நேரம் வேணா என்ன வேணா நடக்கலாம்டா. குத்துக்கல்ல மாதிரி வீட்டுல இருக்கிற மனுஷன வீக்கா இருக்காருன்னு சொல்றானே. எப்பா இல்ல படிச்சிருப்பா. நீ சொல்றதும் கரெக்ட் தான் உள் பேபி. கரெக்ட்லங்க. பாவம் உடம்பு சரியில்லாத மனுஷனை அழுது ஏன் கஷ்டப்பத்தணும். குலபுதம் நீ இங்கே இந்த வேலையை பாரு. கரெக்ட். ஆமா மாப்ள, ஆமா. இந்த வருஷமும் பாக்ஸிங் கிளப்ல இருந்து பாக்ஸிங் போட்டி நடத்துறாங்களாம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5 லட்சமா? டேய், போன வருஷம் 3 லட்சம் தான்டா சொல்லியிருந்தானுங்க, இந்த வருஷம் என்ன 5 லட்சமா? போன வாட்டி லோக்கல் மேட்ச் தானே சத்யா, இந்த வருஷம் ஸ்டேட் பிளேயர்ஸ் தான் பாக்ஸிங்கே பண்ண போறாங்களாம். ஓ, லோக்கலெல்லாம் உள்ள போனா அடிச்சு தெறிக்க விட்டுருவாங்க போல இருக்கு. டேய் கேட்டியா? நீ மூடு. பேசாம நீ இந்த பாக்ஸிங் போட்டில கலந்துக்க சத்யா, நமக்கு 5 லட்சம் கிடைக்கும்ல. வாம்பர்ஸ் ஈஸியா முடிஞ்சிடும். இல்லடா, போன வாட்டியே போய் கேட்டேன், பொம்பளைங்களாம் கலந்து கூடாதுன்னு சொல்லிட்டானுங்க. டேய் டேய் டேய், 5:30 ஆயிடுச்சுடா. அதுக்கு என்னடா இப்ப? அதுக்கு என்னவா? டேய், உங்க அப்பாவை போய் பார்க்கணும்ல. எங்க அப்பாவையா? அவர் இதுக்கு நான் போய் பார்க்கணும். அவர் வேற நீ சம்பளத்தை குறைச்சு மேல செம்ம காண்டில இருக்காரு. சாவடிச்சுடா உன்ன. இப்போ உங்க அப்பா ஹாஸ்பிடல்ல இருக்காரு, அவருக்கு ஹார்ட் அட்டாக். ஐயோ, ஆமா ஆமா, அத வேற மறந்து மறந்து போயிடுறானே. இப்ப நான் என்ன பண்ணணும்? என் கூட வரணும், வா. பவ்யமா, என்ன மணி 5 ஆயிடுச்சு. என்ன ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? தினம் 5 ஆனாலே முகத்தை எப்படி வச்சுன்னு வந்து நின்னுறீங்க. தீபாவளி டைம் வேற. சரி போயிட்டு சீக்கிரமா வாங்க, நிறைய வேலை இருக்குது. டாக்ஸி சிஸ்டர் வாடா. டேய், வண்டி எங்கடா விட்டுருக்க? பக்கத்துல தான், வா மாப்ள. அண்ணா வரட்டுமா? மாப்ள இந்த பக்கம். டேய், வண்டி லெஃப்ட்ல இருக்குடா. ஏண்டா டேய், அறிவு இருக்காடா உனக்கு? இத்தனை தெரு தள்ளியா வந்து விடுவ? இங்க வரதுக்கு ஆட்டோல வரணும் போல. ஏண்டா, மால்ல தான் பார்க்கிங் இருக்குல்ல, அங்க விட்டுருக்கலாம்ல. மாப்ள, மால் பார்க்கிங்க பத்தி உனக்கு தெரியாதுடா. கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பணம் வசூல் பண்ணாங்க. ஆனா இப்ப 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பணம் வசூல் பண்றாங்க. அங்க விக்கிற பொருளோட விலையை விட பார்க்கிங் காசு தான் ஜாஸ்தியா இருக்கு. ஏதாவது பேசிட்டே இருப்பான். டேய், அங்க என்னடா பாத்துட்டு இருக்க? வண்டியை ஸ்டார்ட் பண்றா. என்ன? ஓ ஓ ஓ,
மாப்ள சிஸ்டரோட கூப்பிடுறாங்க போ. டேய் அவங்க அவ்வளவு கேவலமா என்ன கூட மாட்டாங்கடா, உன்னதான் கூப்பிடுறாங்க போ. டேய் நம்ம 2 பேரையும் தான்டா இவ்வளவு கேவலமா கூப்பிடுறாங்க. தெரியுது வா. இத வச்சு என்ன செய்ய போறாரு அவர் இப்போ? ஃபீல் ஆயிட்டாங்கன்னு நினைச்சேன், ஆனா இப்படி லாக்க போட்டாங்க. செம்மையா மாட்டிட்டான் போல குள்ள போதும். என்னடா சிஸ்டர் இங்கதான் உங்களுக்கு சென்டிமெண்ட் புரியவே இல்ல சிஸ்டர், புரியவே இல்ல. நான் இத கொண்டு போய் கொடுத்தா கண்ண மூடி ஐசியூல படுத்திருக்கிற என் அப்பா இத வச்சு விளையாட போறது இல்லடா, இல்லடா. கரெக்ட். ஆனா உணர்வார்ல. இதே உணர்வாரா? என்ன சொல்ற நீ? சிஸ்டர் நீங்க முதல் மரியாதை படம் பார்த்தது இல்ல? அதுல கிளைமேக்ஸ்ல ராதா சிவாஜிய தொட்டதும் சிவாஜிக்கு கை கால்லாம் சிலிர்க்குமே. ஆமாமா சிலு. அத நீங்க பார்த்தது இல்ல? அதே மாதிரி இத கொண்டு போய் அப்பா பக்கத்துல வச்சா என் அப்பாவுக்கும் அதே மாதிரி கை கால்லாம் சிலிர்க்குங்க நம்பிக்கை எனக்கு உண்டு சிஸ்டர், எனக்கு உண்டு. அதுக்கப்புறம் என் அப்பா எந்திரிச்சு நடப்பாரு, ஓடுவாரு, டான்ஸ் கூட ஆடுவாரு. இவ்வளவைய பாக்ஸிங்ல கலந்துக்கிட்டு பாக்ஸிங்கே பண்ணுவாருன்னு நான் நம்புறேன் சிஸ்டர், நான் நம்புறேன். கிளவுஸ் தப்பா கொடுத்துட்டாங்களா? கை உள்ளே போக மாட்டேங்குது. ஒருவேளை பாக்ஸிங் கிளவுஸ் இப்படிதான் இருக்கும் போல. சரி போட்டுருவோம். டேய் லெஃப்ட் ஹேண்ட்ல போட வேண்டிய கிளவுஸ் ரைட் ஹேண்ட்ல போட்டுக்கிட்டு இருக்கடா, எப்பறா போகும்? டேய் எனக்கு தெரியும்டா, உனக்கு தெரியுதான்னு டெஸ்ட் பண்ணேன். அதனால தான் மாத்தி போட்டேன். டேய் உனக்கு கிளவுஸையே போட தெரியலையாடா? என்கிட்ட பெரிய பாக்ஸர்லாம் சொன்னியாடா? டேய் அது ஒண்ணு இல்லடா, டச் விட்டு போயிடுச்சுல, லாங் கேப் ஆயிடுச்சுடா. நான் எப்ப பிராக்டிஸ் பண்ண உன்கிட்ட சொன்னேன்? ஒன்னாப்பு ரெண்டாப்பு. ஒன்னாப்பு ரெண்டாப்பு, அப்ப எவ்வளவு கேப் ஆயிடுச்சு. ஆப்பு கேப். நல்ல பஞ்ச், நல்ல பஞ்ச். வார்ம் அப் கூட பண்ண தெரியாதா? மாஸ்டர் உங்களுக்கு பாக்ஸிங் தெரியும், சும்மா டச் எடுக்க தான் வந்திருக்கீங்கன்னு சொன்னாரு. என்கிட்டயே இவன் அப்படிதாங்க சொன்னா குட்டி மாஸ்டர். டேய் சும்மாரா. அதான் மாஸ்டர், ரொம்ப நாள் ஆனதுனால எதை ஃபர்ஸ்ட் பண்றது எதை செகண்ட் பண்றதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அதான் யோசிச்சுட்டு இருக்கோம். அத நீங்களே சொல்லி கொடுத்துருங்களேன். சரி வாங்க. வாடா. இத நல்லா ஸ்ட்ராங்கா 2 பேரும் பஞ்ச் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. மாஸ்டர் இதுலயா? ஆமா இதுலதான். இதுல பஞ்ச் பண்ணி பிராக்டிஸ் பண்ணாதான் கையெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ம்